வியூவர்ஸ், வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ராமநாதபுரத்தை ஒரே நாளில் சுற்றி பார்ப்பது எப்படி அப்படின்றதான் பண்றோம். இப்பதான் நாங்க பயணம் காலையில ஆரம்பிக்கிறோம். ஒரே நாள்ல ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போறோம். நேரடியாகவே நீங்கள் பார்க்கலாம் எந்தெந்த இடத்தை பார்க்கலாம், என்னென்ன இடங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் போற போக்கிலே பேசிட்டே போவோம். அதனுடைய சுற்றுலா தலம் எங்க இருக்கிறது, நீங்க எப்படி காலையில இருந்து இரவு வரை நீங்க ராமநாதபுரத்தை முழுவதும் சுற்றி பார்ப்பதற்கு எப்படி ஷெட்யூல் பண்ணணும் எல்லாத்தையும் பற்றி பேசலாம். கிளம்பலாம். இப்ப நம்ம வந்து ராமநாதபுரத்துல இருந்து தனுஷ்கோடி போற வழியில நம்ம நிக்கிறோம். இது வந்து இந்த ரோடு பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி போறது ராமேஸ்வரம். ஆமா, ராமேஸ்வரம் தனுஷ்கோடி, பாம்பன் பாலம், ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போறது. இந்த ரூட்ல நிறைய விதமான பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எல்லாத்தையுமே உங்கள்ட்ட நாங்க காமிக்கிறோம். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. தவம் RS0 இது வந்து யூடியூப் சேனலு. பேஸ்புக் வந்து இயற்கையாளன் தவம். நான் வந்து இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வேன், மாசத்துல ஒரு நேரம். சரி, இன்னைக்குன்னு பார்த்து மாப்பிள்ளையும் நானும் கூட வர்றேன் அப்படின்ட்டாப்ல. சரி வாங்க அப்படின்னு இங்க வந்திருக்கேன்னா பாம்பன் பாலம் வந்துட்டோம். பாம்பன் பாலத்தை தான் வந்து இறங்கி நிக்கிறோம். அப்படியே நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல ராமநாதபுரத்துல இருந்து வர்றப்ப நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. நாங்க போறப்ப சொல்றோம் திரும்ப. கண்டிப்பா அரியமான் பீச் அதுன்னு. ஆனா நீங்க முதல்ல வந்துடுறது, முதல்ல பாம்பன் பாலம் வந்து நேரம் முதல்ல நீங்க பார்க்கக்கூடியது தனுஷ்கோடியா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அங்க இருந்து தான் பார்த்துட்டு வரணும். அதனாலதான் நாங்க சொல்றோம். ஆனா இப்ப இங்க இப்போதைக்கு ஏன்னா வர்றப்ப மாலை நேரத்துல என்ன ஆகும்னா இந்த இடத்துல காரையெல்லாம் நிறுத்த முடியாது ரொம்ப. அதனால நாங்க இப்பவே பாம்பன் பாலத்தை பத்தியான சில விஷயங்களை நாங்க உங்கள்ட்ட சொல்றோம். பாருங்க, இப்ப புதுசா கட்டமைக்கப்பட்ட இந்த பாலம், இது ரயில்வே தண்ட பாலம். நாங்க நிறைய தடவை வந்திருக்கோம் மாப்ள. ஆமா. இந்த முன்னாடி வந்து ஒரு பாலம் தான் இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலம் தான் இருந்தது. நான் பேசுறது மட்டும் இதா போடுறோம், அடுத்து நம்ம ஷூட் பண்ணி அதுல போட்டுக்கலாம். இப்ப என்னன்னா 2 பாலம் கட்டுறாங்க. 2 பாலமா மாப்ள? அது ஆமா, அதாவது ஒண்ணு போறதுக்கும் இன்னொன்னு வர்றதுக்கும். ஆமா, அதுலயே கட்டுற 2 பாலம். சிறப்பு. இப்ப இது 2 கெட்டுறதுனால இப்ப இதை எடுத்துருவோன்றாங்க. ஆனா இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமா எதுலயுமே வரல மாப்பிள்ள. சரி, அதாவது இந்த பாலம் பழசு இருக்கு இல்லையா, அதை உடைச்சு எடுத்துருவோன்றாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்கள்ட்ட சொல்றேன். மத்தபடி இங்க பாம்பன் பாலம் இன்னும் நீங்க போறப்ப பார்க்கலாம். நாங்க கார்ல போறப்ப ஷூட் பண்ணி காமிக்கிறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து கொஞ்சம் ஆழம் கம்மி இந்த இடம். ஆமா, அதனாலதான் இந்த பாம்பன் பாலமே கட்டியிருக்காங்க. இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வச்சது யாரு, என்ன, எத்தனை வருஷம் ஆச்சுன்றத பார்க்கலாம். வாங்க, இங்க இருக்கு, வாங்க. பாம்பன் சாலை பாலமா? ஆமா. பாம்பன் சாலை பாலம் இந்திய பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டது. மத்திய அரசு கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ் பகதூர் அவர்கள் வரவேற்றார்கள். இது வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி பீரியட்ல வந்து 1973 1973ல இந்திரா காந்தி பிரதமரா இருக்கிறப்ப அடிக்கல் நாட்டி இது கட்டப்பட்டிருக்கிறது. 73 அப்படின்னா 70ன்னு வச்சுங்க, 80 90 100. ஆமா, இது ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த பாலம் தான் பஸ் போக்குவரத்து. ரயில்வே பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்துல கட்டப்பட்டது. இது வந்து பஸ் போக்குவரத்து தான் அந்த பாலம். பாம்பன் பாலத்துல போறோம். சோ பாம்பன் பாலத்தோட வியூவை மொத்தமா கவர் பண்ண போறோம். பின்னாடி ஒரு கேமராமேன் இருக்காரு, அவர் கிம்பிள்ல வந்து அப்படி ஷூட் பண்ணிட்டே வருவாரு. அழகான வியூ பார்க்கலாம். சரிங்க, நேரா தனுஷ்கோடி தான் போறோம். தனுஷ்கோடியை தாண்டி அரிச்சல் முனை போறோம்.